ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரை துவையல். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. புளிச்சக்கீரை துவையல் செய்ய என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு புளிச்சக்கீரை ஒரு கட்டு ஆஞ்சி கழுவி வச்சுக்கலாம். 8 வரமிளகா, ஒரு கைப்பிடி தனியா, நாட்டு பூண்டு 2 கட்டி தோல் உரிச்சு வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாய் கொஞ்ச நேரம் சூடாகட்டும். 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டு பூண்டும் கீரையும் வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி அப்படியே கீரை வதக்கி வச்சுட்டு போட்டுட்டே இருக்கலாம். இதே மாதிரியே வச்சிருக்க எல்லா கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லாவே வதங்கிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் போடாமல் வெறும் வரமிளகாவையும் மல்லியையும் மட்டும் போட்டு வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வறுக்கணும். இப்போ பாருங்க, இது நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம வறுத்து ஆற வச்ச மல்லியையும் வரமிளகாவையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தனியாவையும் வரமிளகாவையும் இந்த அளவுக்கு பவுடர் பண்ணால் போதும். இப்போ இந்த பொடி கூட ஆறிப்போன புளிச்சக்கீரையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நடுவில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாய் கொஞ்சம் நேரம் சூடாகட்டும். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சுட்டுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிட்டோம். அரைச்ச துவையலை இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் கொஞ்சம் அலசிட்டு அதில் ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஓரத்தெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா சூப்பராக வாசனை வருது. அவ்வளோதான், சூப்பராக நம்ம புளிச்சக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹெல்த்தியான புளிச்சக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.